சுவாமிநாதன், இதுல மக்கள் தொகை தான் அடிப்படை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இல்ல அது அடிப்படையா இல்ல, வெவ்வேறு பாராமீட்டர்ஸை இனிமேல் டீலிமிட்டேஷன் கமிஷன் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்மை காலத்தில் நடைபெற்ற எல்லா விஷயங்களும் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஃபினான்ஸ் கமிஷனுடைய நிதி பங்கீடு. இப்ப அதுக்குல மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா? இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் எடுத்தாலும் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சருடைய வாக்குறுதி எந்த அளவுக்கு செல்லத்தக்கதா இருக்கும்? இல்ல, முதல்ல உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய வாக்கினுடைய அடிப்படையிலே பார்த்தோம்னா இப்ப இருக்கிற அந்த பிரதிநிதித்துவம் 7.18% அப்படிங்கிறது ஒரு 7.23 அப்படிங்கிற அளவுக்கு போனாலும் கூட அதனால நமக்கான தமிழகத்திற்கு பெரிய பாதிப்பு தான். நீங்க தமிழகத்திற்கு இருக்கிற எண்ணிக்கையை நீங்க ஒரு 50% கூட்டினாலும் சரி, அல்லது 59 ஆக்கினாலும் சரி, அது ஒரு நிலை அப்படி இருந்தாலும் கூட இதுல ரொம்ப நுட்பமான இன்னொரு இடம் என்னன்னா, உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் இந்த மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே கூடுனாலே கிட்டத்தட்ட அதுவே பாஜகவினுடைய தனிப்பெரும்பான்மை ஆட்சிக்கு அதுவே அடித்தளமா அமைஞ்சிரும். கிட்டத்தட்ட தென்னிந்தியாவினுடைய குரலை பாராளுமன்றத்துல ஓங்கி ஒலிக்க விடாம செஞ்சிடும். நீங்க கிட்டத்தட்ட அங்கேயே தொடர்ந்து பேசுங்க, நான் வாய்ப்பு தரேன் உங்களுக்கு. தொடர்ந்து பேசுங்க. இல்ல, ஒரு அரித்மெட்டிக்கான ஒரு எரர் இருக்கு, ஃபேக்சுவலான ஒரு எரர் பேசுறாரு. அவர் கருத்தை முதல் சுற்று கருத்தை இப்பதான் ஆரம்பிச்சாரு, நிறைவு பண்ணிட்டோம். ஆமா, அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுல உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்கள்ல அபரிவிதமான எண்ணிக்கை கூடும்போது ஒரு தனிப்பெரும்பான்மைக்கு கிட்டத்தட்ட அது வட இந்தியாவில் பாஜக ரொம்ப வலுவாக இருக்காங்க. அப்ப வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க பெரும்பான்மையை வாங்கி விடுவாங்க. அப்ப சேரக்கூடிய ஒரு தென்னிந்தியாவினுடைய வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறதுக்கான இடத்தை விட்டே அவர்கள் நகரக்கூடிய இடமும் இருக்கு. அது ரொம்ப அபாயகரமானது. அப்ப நீங்க அந்த இடத்தையும் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த பிடியும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் தமிழக அரசியலுடைய முக்கியத்துவமும் இருக்கும். சுவாமிநாதன், இப்ப இருக்கக்கூடிய 2024 மக்களவை தேர்தலையே தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் பாஜக வெற்றி பெறல. தென்னிந்தியாவில் பெரிய அளவுக்கு அவங்க ஆதிக்கம் செலுத்த முடியல. ஆனா இந்தி பெல்ல வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இப்ப அவங்க அங்கதான் 240 என்ற எண்ணிக்கை பிஜேபிக்கு அங்கதான் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப எண்ணிக்கை உயர்த்தினா எப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படும், தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும்? ஏன் இப்ப இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் அப்படியே தானே இருக்க போகுது? 22.3 அப்படின்றது அப்படியே தான் இருக்க போகுது. நிச்சயமா சார். இப்ப வட இந்தியாவில் கணிசமாக எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் பொழுது நீங்க இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்காங்க. இதே அவர்கள் வட இந்தியால இப்ப ஒரு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கொஞ்சம் குறைவாக தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கு பின்பு அவர்களுடைய களப்பணிகள் அங்கெல்லாம் கிரவுண்ட மாத்திருக்காங்க. அது போன்று ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல கணிசமான எண்ணிக்கையில அவர்கள் எம்பிக்களை பெறுகிற பொழுது தென்னிந்தியாவினுடைய ஒரு ஆதரவு இல்லாமலே ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைய முடியும். அப்படி அமைந்தாங்கன்னா தென்னிந்தியாவுடைய கோரிக்கைகள் கிட்டத்தட்ட அவர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள்ல சில பின்னடைவுகள் ஏற்படலாம். பட் தொகுதி மறுவரையறை என்பது காலத்தினுடைய கட்டாயம் தான். அது இன்னைக்கு நேற்று இல்ல. 1951 நம்ம 36 கோடி மக்களாக இந்தியாவில இருந்தப்ப 494 இடங்கள் இருந்தது. 1961 43 கோடி மக்கள் இருந்தப்ப 522 இருந்தது. 1971 கிட்டத்தட்ட 54 கோடி இருந்தப்ப 543 இருந்தது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக மாற்றமே செய்யப்படல. அதெல்லாம் வாஸ்தவம் தான். பட் இங்க மக்கள் தொகை என்கிற ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்கிற பொழுது வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுங்கிற அந்த இலக்கணம் வந்து விடுமோங்கிற ஒரு அச்சம் இதற்குள்ள இருக்கு. நீங்க மத்தபடி திமுக புலம்பல எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருப்பீங்க? அதே நேரத்துல நான் அதான் சொல்றேன் சார். இதே நேரத்துல இதை திமுகவும் கிட்டத்தட்ட அரசியல் லாபத்துக்காக தான் செய்யறாங்க. உள்ளபடியே இதுல ஒரு தென்னிந்தியாவுக்கு பலவீனம் என்றால் பலவீனம் தான். பட் திமுகவே இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா 39 என்கிற எண்ணிக்கையை 31 குறைந்து விடுனாங்க. இன்னைக்கு அந்த இடம் இல்லையே, அந்த ஆபத்து இல்ல. 39 31 அவர்களே இன்னைக்கு கூட திமுக அபிஷியல் வெப்சைட்ல கொஞ்சம் முன்னாடி வருகிற பொழுது கூட பார்த்தேன். அது தொடர்பான ஒரு கட்டுரை இருக்கிறது. 39 என்பது 31 குறையும் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்ப அப்படியும் குறையல. அது ஒரு 50% கூடினாலும் சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில கூடினாலும் சரி, ரெண்டுல எது நடந்தாலுமே தமிழகத்துக்கு இதுக்குள்ள பாதிப்பு தான். கிட்டத்தட்ட தேர்தல் நேரம் என்பதால் திமுக இதை கொஞ்சம் வீரியமா இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரை மகளிர் மசோதா என்கிற ஒன்றை காரணமாக காட்டி அதற்கு இதற்கு தொடர்பே இல்லாத விஷயம். தங்களுடைய அரசியலுக்காக அவர்கள் அதை செய்கின்ற பொழுது மகளிர்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா பிற கட்சிகள் எதிர்க்கிற பொழுது அந்த எதிர்ப்பு அரசியலை நீர்த்து போக செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோட பாஜகவும் இதை முன்னெடுக்கிறாங்க. மற்றபடி இது தென்னிந்தியாவுக்கு முழுக்க பாதிப்பு தான். மனுஷர் கேட்ட ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், 50 ஆண்டுகளா இதை ஏன் செய்யல? கிட்டத்தட்ட அதற்கு முன்பு இருந்த இந்திரா காந்தி அவர்களோ வாஜ்பாய் அவர்களோ ஏன் இதை செய்யல அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் 15 வருஷம் திமுக ஆட்சியில இருந்தாங்களே, ஏன் செய்யல? 15 வருஷம் திமுக ஆட்சியில இருந்தாங்கல்ல, அவங்களும் இருந்தாங்கல்ல அமைச்சரவையில, அப்ப ஏன் செய்யல?
அதாவது உங்க கேள்விய ஒருமுகமா அப்படியே பாஜக எதிராக பேசணுங்கிற ஒரு நரேட்டிவ்ல அந்த பேசாதீங்க. 25 வருஷம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தோம். உண்மையிலேயே நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண வாஜ்பாய் கவர்மெண்ட் திரு கருணேஷ், அந்த 25 வருஷம் திரு கருணேஷ், சுவாமிநாதன் அவரோட நேர்ல பேசிட்டு இருக்காரு. இல்ல குறுக்கிட வேணாம், லைவ்ல இருக்காரு. இல்ல ஒவ்வொருத்தரும் பேச வேண்டாம், நேரம் குறைவா இருக்கு. சுவாமிநாதன் கருத்தை நிறைவு பண்ணிடுங்க முதல் சுற்று. நிச்சயம். அப்ப நீங்க கிட்டத்தட்ட வந்து இங்க தொகுதிகள் குறைக்கப்படுகிறது அப்படின்னே முதல்ல திமுக களமானாங்க. 39ல இருந்து 31 ஆக போகிறது அப்படின்னாமே கூட முரசொலியில எல்லாம் கூட கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க, கட்டுரை எல்லாம் எழுதியிருந்தாங்க. பட் அந்த மாதிரியான சூழலும் இல்ல. அதே நேரத்துல இது இரட்டிப்பானால் இது மன்னிக்கிறோம், இது வந்து ஒரு 50% கூடினாலுமே தமிழகத்தினுடைய குரல் அப்படிங்கிறது இது ஓங்கி ஒலிக்க செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயத்த இப்ப தடாலடியா செய்யறதும், மகளிர் என்கிற ஒரு மசோதாவை காரணம் காட்டி அதுக்கு 33% கொடுக்கணும், அதற்கு இதுக்கு தொடர்பே இல்லாதது. சோ அதை முன்னிலைப்படுத்துகிற போது இந்த போராட்டத்தை கொஞ்சம் எதிர்ப்பை நீர்த்து போக செய்யலாம்னு பாஜகவுடைய வியூகம் இருக்கு அப்படின்னு. சரி சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். சுருக்கமா சொல்லுங்க. தமிழகமோ இல்ல தென் மாநிலங்களோ ஒன்றாக சேர்ந்தால் கூட 2/3 மெஜாரிட்டி வர முடியாது. அது இன்னைக்குமே அவங்க வந்து 2/3 மெஜாரிட்டி இம்ப்ரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 123 தான் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா எல்லாத்தையும். இப்பயும் அதுதான் நிலைமைன்னு சொல்லியிருக்கேன். அதான். சோ அது ஃபியூச்சர்லயே மாற முடியாது. சோ அதனால கணக்கு அப்படி கிடையாது. மக்கள் எல்லாருக்கும் ப்ரொபோர்ஷனேட்டான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு எப்படி இருந்தாலும் இதுல குறையுது. அவங்க 24 தான் இருக்காங்க. அப்ப குறையும் அப்படின்னா நம்ம நாடுகள்ல ஒரு சின்ன அரவிந்த், இப்ப இந்த எண்ணிக்கை உயர்வு அப்படின்றது தமிழ்நாட்டுடைய குரல் என்னவாக இருக்கு அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்றாங்க. வட இந்தியாவுக்கு கூடுதலான எண்ணிக்கை கிடைப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவத்தை, ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கையிலேயோ மொழி கொள்கையிலேயோ நிதி பகிர்விலேயோ பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அபரிதமான எண்ணிக்கை தமிழ்நாட்டு கொள்கையில் அங்கே சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமா தமிழ்நாட்டில் ஏதாவது வகையில் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இப்போ பிரதிநிதித்துவம் மாறும் பட்சத்தில் நம்மளோட கோரிக்கையை நம்ம வைப்பதற்கான இடம், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். நான் இதுக்கு முன்னாடி ரவுண்ட்ல இருந்து ஒரு சில கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறேன். நம்ம என்னன்னா, இந்த சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்கிறது முதல்ல நம்ம மக்களுக்கு மிக தெளிவா நம்ம சொல்லணும். அரசியல் சாசனத்துல ஆர்டிகல் 82ல ஒவ்வொரு சென்சஸ், எப்பெல்லாம் நம்ம 10 வருடத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கும்போது அந்த சென்சஸ் அடிப்படையில், மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் அதாவது தொகுதிகள் மறுசீராய்வு நடத்தப்பட வேண்டும்ங்கிறத அரசியல் சாசனத்தை இருந்துச்சு. நாம அதை 1971ல என்ன சட்ட திருத்தம் பண்ணோம்னா, இல்லை 25 ஆண்டுகளுக்கு நீங்க சென்சஸ் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கலாம், ஆனா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதிகளோட எண்ணிக்கை நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை ஏற்படுத்தணும். 2001ல மீண்டும் அதே மாதிரி அடுத்த 25 வருடத்திற்கு இந்த தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாதுன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும். இப்ப மத்திய அரசு என்ன பண்றாங்க, அந்த பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஒரு 25 வருஷத்துக்கு, அது வரைக்கும் 50 வருஷத்துக்கு நம்ம அந்த பாதுகாப்பை போராடி வாங்கியிருந்தோம். இப்ப மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, அந்த பாதுகாப்பை விலக்குகிறார்கள். அதாவது 25 வருடத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணதை விலக்கி விடுறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொகுதிகள் வரையறை என்பது, தொகுதிகள் எண்ணிக்கை உயர்த்துவது வரையறை என்பது டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவெடுக்கக்கூடியது. மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் அந்த கமிஷன் முடிவெடுப்பாங்கிறதா சாராம்சமா நீ கொண்டு வரக்கூடிய சட்டம். ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு வரை நடத்த தேவையில்லை, ஆனால் எப்ப நடத்துவது, யார் நடத்துவது என்பது தொடர்பாக அங்க ஒரு முடிவு கொடுக்குறாங்க. டீலிமிட்டேஷன் பில்லுல என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த 850ங்கிற ஓவரால் சீட் ஆர்டிகல் இந்திய அரசியல் சாசனத்துல ஆர்டிகல் 81ல 850ங்கிற சீட் எண்ணிக்கை கொண்டு வந்துட்டு யார் முடிவெடுப்பாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவெடுப்பான்னு விட்டுட்டாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் 850 ஓவரால் சீட்ல எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு சீட்டு இங்க முடிவெடுக்க போறாங்க, எதன் அடிப்படையில் முடிவெடுப்பாங்கன்னா லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் முடிவெடுப்பாங்கன்னு டீலிமிட்டேஷன் பில்லில் இருக்கு. இன்னைக்கு விவாதிக்கப்படக்கூடிய மசோதாவில் அது இருக்கிறது. இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இல்லை, நாங்கள் 50% அனைத்து மாநிலங்களுக்கும் இடங்கள் ஒதுக்குவோம், அதிகரிப்போம் அப்படிங்கிறாரு இல்லைங்க. அப்ப பில்லுல அந்த லேட்டஸ்ட் சென்சஸ் ஃபிகர்ங்கிற அந்த கிளாஸ் எடுத்து விட்டுட்டு இந்த 50% கொடுத்தா கூட ஒரு அளவுக்கு உத்தரவாதம்னாச்சு மக்கள் மத்தியில கிடைக்கும். நான் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிறேனே, இன்னைக்கு தேதிக்கு நீங்க வாய்மொழியா ஒரு உத்தரவு கொடுக்குறீங்க, இந்த பில் அமல்ல இருக்கிறது, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சென்சஸ் வச்சு இல்ல இந்த பில்லின் அடிப்படையில சென்சஸ் பிரகாரம் ஒரு கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் நம்ம போராடிட்டு இருக்க வேண்டியதா? 1971ல இருந்து போராடிதாங்க 50 வருஷம் பாதுகாத்து வச்சிருக்கோம். இப்ப ஒரே நாள் அந்த பாதுகாப்பு நீங்க விளக்குனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம்ல. எந்த பாதுகாப்பும் கொடுக்கல டீலிமிட்டேஷன் கமிஷன். இன்னொன்னு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏன் சந்தேகம் வருகிறது? அடுத்து உங்ககிட்ட தான் வர கருணேஷ்.